வாசிக்கும்படி கேட்க நம்முடைய வாக்குத்தத்த வசனம் சங்கீதங்களின் புத்தகம் 33ஆம் சங்கீதம், Psalms number 33 verse 9, 9ஆம் வசனம். சேர்ந்து நாம் வாசிப்போமாக. ஆமென். மனப்பாடம் பண்ணிடணும் வாசிக்கும் போதே. ஆமென். அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். ஆமென். கர்த்தருக்கு பயப்படாததாக. சங்கீதக்காரன் சங்கீதத்தில் போது எழுதி கொண்டு வரும்போது நான் சொன்னான், அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். இந்த சங்கீதத்தை தலைப்பு சொல்லப்படவில்லை, யார் எழுதினான்னு சொல்லப்படவில்லை. ஆனால் எழுதப்பட்டதை குறித்து சொல்லும் போது எபிரேய வேதாகமத்தில் சொல்லப்படவில்லை, நம்முடைய வேதாகமத்தில் சொல்லப்படவில்லை. ஏன்னா நம்முடைய டிரான்ஸ்லேஷன் எதில் உள்ளது? எபிரேய மொழியிலிருந்து மொழிபெயர்ப்பு அப்படி இருக்குது. ஆனால் எபிரேய மொழியிலிருந்து கிரேக்க மொழிக்கு மொழிபெயர்ப்பு செய்யும்போது இதை குறிப்பிடுகிறார்கள், தாவீது இந்த சங்கீதத்தை பாடியிருக்கிறான் என்று. கர்த்தருக்கு பயப்படாததாக. இதில் ஏறக்குறைய ஒரு 5 காரியங்களை முன்வைத்து அவன் பாடியிருக்கிறான். துதிக்கிற தேவனை துதிக்கிற காரியங்கள், தேவனுடைய வார்த்தையின் வல்லமையின் காரியங்கள், அதோடு தேவனுடைய பாதுகாப்பு காரியங்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இப்படி இன்னும் 2 காரியங்களை குறித்து சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் இந்த பகுதியில் சொல்லும்போது, இந்த வசனத்தில் சொல்லும்போது, அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். தேவனுடைய வார்த்தைக்கு அவ்வளோ வல்லமை இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அவருடைய வார்த்தைக்கு வல்லமை கட்டாயம் இருக்கும். கர்த்தருக்கு பயப்படாததாக. அதான் ரோமர்கள் நிருபத்தில் சொல்லும்போது, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல பெயரிட்டு அழைக்கிறவர், அழைக்கும் தெய்வம். கர்த்தருக்கு பயப்படாததாக. நமக்கு ஒரு பொருள் இருந்தால் தான் பெயர் சொல்ல தெரியும். இதுக்கு பேர் நம்ம பார்த்த உடனே சொல்லுவோம், இது என்னது பேர்? இது பல பேர் சொல்லுவோம், டேபிள் வெயிட், பேப்பர் வெயிட்டு, ஏதாவது புக் வெயிட்டு, ஏதாவது ஒரு பகுதி நம்ம சொல்லுகிறோம், பேப்பர் வெயிட் அல்லது டேபிள் வெயிட்டுன்னு சொல்லுவோம். பொருள் இருக்கிறத வச்சு தான் சொல்ல முடியும். ஒரு பொருளே இல்லைன்னு சொல்லுவோம்னா அதுக்கு நம்ம ஒரு பேர் வைங்கன்னு சொன்னால் என்ன செய்வாங்க? நம்மளை பார்த்த உடனே மேலே கீழே இப்படி பார்க்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்படி கேள்வி கேட்டோன்னா ட்ரெஸ்ஸாவது ஒழுங்காக போட்டிருக்கானா அப்படின்னு. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி கேள்விகளை யார் தான் கேட்பா? ஒரு மாதிரி ஆள் தான் கேட்பாங்க. பொருளே இல்லை, பேர் வைங்க அப்படின்னா. ஆனால் நம்முடைய ஆண்டவரை பொறுத்த மட்டும் அப்படி இல்லை. நமக்குத்தான் நிறைய மூலப்பொருட்கள் வேண்டும் ஒரு பொருளை உருவாக்குவதற்கு. உருவாக்கின பிறகு அதற்கு என்ன பேர் வைக்கலாம் என்று யோசித்து அதுக்கு பேர் வைப்போம். ஆனால் நம்முடைய ஆண்டவரை பொறுத்த மட்டும் அதற்கு உருவாக்கப்படுவதற்கு பொருட்கள் எல்லாம் வேண்டும் என்றல்ல, அவரோட வார்த்தை உண்டு போதும். அவன் உண்டாக கடவுது என்று சொன்னார். வானம் பூமி சகலவற்றை அவர் ஒரே வார்த்தையிலே உருவாக்கினார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமி என்ன செய்தாரா? உண்டாக்கினவர். பிறகு அடுத்த வசனத்தில் சொல்லும் போது வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். வெளிச்சம் உண்டாக கடவுது. ஆனால் வெளிச்சம் எங்கேருந்து வந்ததோ எப்படி வந்ததோ நமக்கு தெரியாது. ஆனால் வெளிச்சம் உண்டாயிற்று. ஆமாம். ஆகவே அவர் எதை சொல்லுகிறாரோ அது அப்படியே என்ன செய்யும்? அது நடக்கும், அது செயல்படும். கர்த்தருக்கு பயப்படாததாக. ஆகவே நாம் ஆராதிக்கும் ஆண்டவருக்கு ஒன்றும் இல்லை, அவர் சாதாரணமான எண்ணக்கூடாது. அவருடைய வார்த்தைகளே சகல வல்லமை மகிமையும் இருக்கிறது. ஆமாம். கர்த்தருக்கு பயப்படாததாக. இந்த காலவெளியில் ஆண்டு சமூகத்தில் நாம் கேட்க வேண்டிய ஒன்று என்னென்னா, ஒரு வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க அல்லது யாராக இருந்தாங்க, ஏதாவது சொல்லுங்கள் கேட்போம் அல்லவா? ஒரு பெரிய ஆட்கள், மற்றவர்களை ஆஸ்வதிக்கக்கூடிய நபர்கள் அல்லது வயது முழுந்த அனுபவம் உள்ள அவர்கிட்ட போய் சொல்லும்போது, சரி ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஏதாவது சொல்லுங்கள் என்று சொல்லி கேட்குறோமே, அவங்க சொன்னது சில வேலை நடக்கும், நடக்காமல் இருக்கிறது வேறு விஷயம். நடக்கும், அல்லது அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், அல்லது நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். அப்படி ஒரு வார்த்தை சொல்லுங்கள் அப்படிமா. இன்னொரு விதத்தை சொல்லுவோம் என்று சொன்னால், நம்முடைய பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் இருக்கிறது. வீட்டுக்கு ஒரு பெரியவர் வருகிறார், நாம் சொல்லுகிறோம், அவனை 4 திட்டி 4 அதட்டு பண்ணி அப்படி சொல்லுங்க அப்படின்னு சொல்ல மாட்டோம். அவருக்கு ஏதாவது என்ன செய்யுங்க, சொல்லுங்கள். சொல்லுகிறது என்றது கர்த்தருக்கு பயப்படாததாக. அதில் ஏதோ ஒரு வேல்யூ இருக்குங்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். மனிதனுடைய வார்த்தைக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குது. ஆனால் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவருக்கு அதை விட வலிமை அதிகமாக இருக்கிறது. ஆமாம். அதுக்கு தான் ஆண்டவரை கேட்க வேண்டியது என்னென்னா, இந்த மாதத்தில் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளை எனக்கு நீர் முதலாவது சொல்லும். ஆமாம். எனக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரோ அதை எனக்கு சொல்லும் என்று சொன்னால், தேவன் நம்மோடு கூட இந்த மாதத்தில் அவர் வார்த்தைகளை பேசி அவர் சொல்ல ஆரம்பிப்பார். அவர் ஆமாம். கர்த்தருக்கு பயப்படாததாக. இன்னும் அவர் சிருஷ்டிப்பில் மாத்திரமல்ல, அவருடைய வார்த்தைக்கு அவர் சொன்னாலே போதும், அவர் சொல்லுகிறவர். நம்முடைய ஆண்டவருக்கு வார்த்தையை வைத்து சொல்லும் போது பல விதத்திலே அந்த வார்த்தைகள் இது சொல்லப்படுது. ஒரே வசனத்தில் ஒன்று சொல்லுகிறார், இன்னொன்று என்ன செய்கிறாரா?
கட்டளை இடுகிறார். இன்னொரு பகுதியில் அவர் அதட்டினார். அவர் என்ன செய்தாரா? எல்லாமே என்னதான்? எல்லாம் வார்த்தைகள் தான். அந்த வார்த்தையினுடைய வடிவம் விதவிதமாக வருது. அவர் குமரினார், கர்ஜித்தார். கர்ஜித்த விதங்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் சொன்ன வார்த்தைகள்லாம் விதவிதமாக இருக்கிறது. அதான் அந்தந்த ஏரியாவை பொறுத்து, அந்தந்த ஏரியாவை பொறுத்து கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் நம்மை பொறுத்த மட்டும் இல்லை, நம்முடைய ஆண்டவர் நம்மிடத்திலே சொல்ல விரும்புகிறார். ஆமாம், அவர் சொல்லுவார். சொன்னால் அது அப்படியே நடக்கும். இது எப்படி அப்படின்னு சொன்ன உடனே அந்த நேரத்துக்கு நடப்பது என்பது அல்ல. அவர் சொன்னால் நம்முடைய ஜீவி காலம் முழுவதற்கும் என்னென்ன தேவைகள், என்னென்ன காரியம் உண்டோ அவையெல்லாம் சேர்த்து வைத்து தான் ஒரே வார்த்தையில் வைத்திருப்பார் அவர். ஆமாம், உதாரணம் சொல்கிறேனே, இந்த பூமியை அவர் உருவாக்கும் போது உலகம் உண்டாக கடவது அல்லது பூமி உண்டாக கடவுதுன்னு சொன்னார். வெறும் வெட்டாந்தரையா பூமியை மட்டும் என்ன செய்யலை, உருவாகவில்லை. பூமி எப்படி உருவாகுனதுன்னு சொன்னால், அன்றைக்கு மாத்திரமல்ல, இந்த பூமி உருவாக்கப்பட்டு பல கோடிக்கணக்கான வருஷம் இருக்கலாம், அது வேற ஒரு பக்கம். மனுஷன் உருவாக்கப்பட்டான். 6000 ஆண்டுகள் 7000 ஆண்டு போயிட்டுருக்கு, அது தொடர்ந்து போயிட்டுருக்கு. இந்த பூமி இன்னும் 1000 ஆண்டுகள் இருந்தாலும் மனித வர்க்கம் வாழும்போது அவனுக்கு என்னென்ன தேவையெல்லாம் இருக்க வேண்டுமோ அவையெல்லாம் உள்ளே வைத்து தான் பூமியை உருவாக்கினார். ஆமாம், அவருடைய ஒரு வார்த்தை மனுஷனுடைய ஜீவிய காலம் முழுவதற்கும், மனுஷனுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷனுடைய ஜீவிய காலம் அல்ல, மனுக்குலத்தின் ஜீவிய காலம் முழுவதற்கும் என்னென்ன தேவை உண்டோ, டெக்னாலஜிக்கு தேவையானது, சயின்டிஃபிக்கு தேவையானது, மனுஷன் வாழ்வதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய தேவையானது, சாப்பிடுவதற்கு, உடுத்துவதற்கு, வாழ்ந்திருப்பதற்கு, சுகித்திருப்பதற்கு எல்லா வகையான தேவைகளையும் உள்ளடக்கித்தான் அந்த பூமியை ஒரே வார்த்தையில் உருவாக்கினார் அவர். ஆமாம், நமக்கு வேண்டுமானால் இன்றைக்கு பார்ப்பதற்கு நமக்கு இன்றைக்கி தெரியும், இன்றைக்கி இப்படி இருக்கிறோம் அப்படின்னு. இதே ஒரு 50 ஆண்டுக்கு முன்னால் எப்படி இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? இதே ஒரு 100 ஆண்டுக்கு முன்னால் எப்படி இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? இதே ஒரு 1000 ஆண்டுக்கு முன்னால் எப்படி இருந்திருக்கும்? ஒவ்வொன்றா யோசித்து பார்த்தோன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் சாத்தா வந்து காமிச்சான், இந்த பூமியெல்லாம் நமக்கு தாருன்னு சொன்னால் அன்றைக்கி பூமி எப்படி இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏறக்குறைய இந்த உலகத்தில் அன்றைக்கி ஒரு 20 கோடி ஜனம் நினச்சிருக்கலாம். 20 கோடி ஜனம் இருந்திருக்கேன், இவ்வளோ கணக்கு பார்க்கல, 20 கோடி ஜனம் இருந்திருக்கான், அவ்வளோதான். 20 கோடி ஜனத்தை காமிச்சிட்டு, இந்த பூமியை காமிச்சிட்டு வச்சு இதை உங்களுக்கு தாரேன் எடுத்துக்கோன்னா, உங்கள்கிட்ட கொடுத்தா கூட நீங்கள் வாங்க மாட்டீங்க. என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? சாத்தா வந்து அந்த பூமியெல்லாம் வச்சுக்கப்பா என்னை வணங்குன்னு சொன்னால் உங்கள்கிட்ட கொடுத்தா கூட வாங்க மாட்டேங்க. ஆனால் அவன் காமிச்சது எதுனா, நான் நினைக்கிறேன் இன்னும் 10 வருஷம் கழிச்சாலும் 100 வருஷம் கழிச்சு இருக்கக்கூடிய டெக்னாலஜி, பூமியுடைய வளர்ச்சி, திட்டங்கள் எல்லாவற்றையும் வச்சு மனுக்கணும். இன்றைக்கி 800 கோடி ஆச்சு, இன்னும் வரக்கூடிய நாட்கள் 1000 கோடி ஆகும். இவ்வளவு ஜனங்களையும் காண்பித்து, டெக்னாலஜி காண்பித்தான், சயின்டிஃபிக் எல்லாம் காமித்தான், அது டெவலப்மெண்ட்டை காமித்தான், எல்லாவற்றையும் காண்பித்து இதுக்குத்தானே வந்து இதை உனக்கு தாரேன், என்னை வணங்கி விடும்னு சொன்னான். அன்றைக்கி இருக்கிற 20 கோடி ஜனத்தையோ, காடாக இருக்கிற முள்ளுக்காடாக இருக்கிற மரங்கள் செடிகள் கொடுக்கிற வெறும் இடத்தையோ ஆண்டவருக்கு அவன் காமிக்கலை. அந்த இடத்தையும் ஆண்டவர் பார்க்க விரும்பலை. கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. உதாரணம் சொன்னோன்னா, நம்ம காரைக்குடியே எடுத்துக்கொள்வோமே, காரைக்குடி எடுத்துக்கணும். இன்னிலிருந்து ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பதாக, 35 ஆண்டு, நாங்கள் வந்தே 35 வருஷம் ஆச்சு. சரி, 40 ஆண்டுகளுக்கு முன்னால் வச்சுக்கோங்க, இந்த சர்ச்சையை வச்சுக்கோங்க. இங்கே வரும்போது ஓலை குடிசை போட்டிருந்தோம். இங்கேருந்து இப்படி பார்த்தோன்னா பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, இன்னைக்குள்ள பஸ் ஸ்டாண்டு பொட்டல் தெரியும். இந்த பக்கம் அப்படின்னு பார்த்தா ஜான் மெடிக்கல் தெரியும். இந்த பக்கம்னு பார்த்தா இந்த பஸ் ஸ்டாப் தெரியும். இன்னும் கொஞ்சம் கூர்ந்து பார்த்தா சுகுமார் பில்டிங், ஆனால் அந்த இப்போ கேட்டு செக்கால அந்த மன்னிக்கணும் ஆரியபவனுக்கு ஏத்தாக்குள்ள பில்டிங் இல்லை, அது பழைய பில்டிங், அது தெரியும். இந்த பக்கம் பின்னால் திரும்பி பார்த்தா ஸ்கூல் தெரியும். இந்த பக்கம் பார்த்தோன்னா அந்த கார்னர் தெரியும், அந்த பக்கம் உடையார் தோட்டம், நம்ம உடையார் வச்சு அந்த தோட்டம் தெரியும். இந்த பக்கம் பார்த்தா ரோடு தெரியும். எய்த்தாக்கில் ஒரு வீடு, ஓட்டு வீடு, ஒரு குடிசை வீடு, இதை தவிர இங்கே ஒன்றுமே கிடையாது. எத்தனை வருஷத்துக்கு முன்பு? 30 வருஷத்துக்கு முன்பு, 40 வருஷத்துக்கு முன்பு வச்சுக்கோ. இங்கே இப்படி கதை. உலகம் முழுவதும் எப்படி இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒன்றுமே இருந்திருக்காது. அன்றைக்கு இருந்த நிலைமை எப்படி. ஆனால் ஆண்டவரை பொறுத்த மட்டும்
உண்டாக கடவுள்னு சொல்ல போது இன்னும் 100 வருஷத்துக்கு அப்புறம் என்னென்ன டெவலப்மெண்ட் வேணுமோ, என்னென்ன திட்டங்கள் வேணுமோ எல்லாவற்றையும் உள்ளடக்கி வைத்து தான் ஒரே வார்த்தையில் சொன்னான், பூமி உண்டாக கடவுள். ஆமாம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லட்டும் ஆண்டவர் சொல்லி காத்திருக்கும் போது அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை அன்றைக்கு மட்டும் நம்முடைய வாழ்க்கையை திருப்திப்படுத்தக்கூடியதாக இருக்காது. நம்முடைய ஜீவிய காலம் முழுவதற்கும் சந்ததி சந்தியான ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதற்குரிய சகலம் உள்ளடக்கிய வார்த்தையை தான் தேவன் நமக்கு தருவார் அவர். ஆமாம். அதுக்குத்தான் ஆண்டு சொன்னோம், நீ சொன்னால் போதும் எல்லாமே ஆகும். ஆமாம். இன்னைக்கு காலையில் ஆண்டு சமூகத்தில் வந்திருக்கணும், ஆண்டவரே நீ சொல்லும். ஆமாம். கர்த்தருக்கு பயப்பட மாட்டவதாக அவர் சொல்லுவார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரப்பட்டவதாக சொல்லுவாருங்கிறதை குறித்து வேதத்தில் அப்படி எழுதியிருக்கு. வாசிங்களேன். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 44ஆம் அதிகாரம் 27, 28 வசனங்களை வாசிக்கும்படி கேட்கிறேன். நான் ஆழத்தை நோக்கி வற்றிப்போ என்றும் உன் நதிகளை வெட்டாந்தரையாக்குவேன் என்றும் சொல்லுகிறவர் கோரேசை குறித்து, அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். வசனம் வாசித்தீங்களா? எல்லாம் கவனிச்சிங்களா? எத்தனை முறை அவர் சொல்லியிருக்கார்? சொன்னார் என்பதை குறித்து எத்தனை முறை வருது? பார்த்து என்னதான் முடியுமே, வாசிக்கும் போது கேட்டீங்களான்னு கேட்குறேன். முதல்ல அவர் சொன்னார், ஆழத்தை பார்த்து என்ன செய்தாராம்? வற்றிப்போ என்கிறார். அடுத்தாங்களே, நதிகளை பார்த்து வெட்டாந்தரையாகி போ, ரெண்டாவது சொன்னார். மூணாவது கோரேசை பார்த்து சொல்லுகிறார், என் தாசனாகி கோரேசை. கோரேசை பார்த்து சொல்லும் போது இவன் இப்படி விடுபடுவதை செய்வான் என்று, ஆமாம் அவன் மெய்ப்பன் பின்னாலெல்லாம் வரும், அவன் செய்வான் என்று சொல்லி அவனை பற்றி சொன்னார். கர்த்தருக்கு பயப்படவதாக சொன்னார். ஆழத்தை பார்த்து வற்றிப்போ. அப்போ சொன்னாருங்க, ஆழத்தை பார்த்து என்ன செய்யணுமா? வற்றிப்போ என்று சொன்னார். கர்த்தருக்கு பயப்படவதாக டெப்த் ஆஃப் த சீ, அந்த சமுத்திரத்தின் அல்லது கடலின் ஆழத்தை பார்த்து அவர் சொல்லுகிறாரு வற்றிப்போ. அப்படி சொன்ன உடனே அது என்ன செய்யிட்டான்? வற்றி போனது. கர்த்தருக்கு பயப்படவதாக இன்னொரு பற்றி சொல்கிறேனே, இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடல் பக்கம் நிற்கும்போது ஒரு திகைப்பு, கலக்கம், யோசனை. ஆழம் என்பது எப்போதுமே நமக்கு அது குழப்பம், தடைகள், எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள், யோசனைகள், இவையெல்லாம் நமக்கு வரும். ஆழம் என்பது அப்படித்தான். கர்த்தருக்கு பயந்து கொண்டவதாக ஆழம் என்பதை தான் குறிப்பிடுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ அந்த செங்கடல் முன்னமாக இருக்கக்கூடிய இந்த ஆழத்தின் காரியத்தை பார்த்தாங்க. ஆழம் இல்லைன்னா கடகடை இறங்கி எல்லாம் நினைச்சிருப்பாங்க, ஓடிருப்பாங்க. அது ஆழமானது. என்ன செய்வதில் தெரியாது, குழப்பம், எதிர்கால நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள், தோல்வியின் அனுபவங்கள். இனி அவ்வளவுதான், முடிவு என்றதான நிலை. பின்னாலையும் பிரச்சனை வருது. சைடு பக்கம் ஓடினாலும் ஓட முடியாது, பிள்ளைகளையும் குட்டைகளையும் தூக்கிட்டு ஓட முடியாது. ஆடு மாடுகள், மிருக ஜீவன்கள், வண்டிகள்லாம் கொண்டு வந்திருக்காங்க, இதெல்லாம் வச்சு போக முடியாது. திகைத்து இருக்கக்கூடிய வேலையில் தான் மோசையை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன் கோலை நீட்டு என்று சொன்னார். அவன் கோலை நீட்டினான். ஆனால் கோலை நீட்டினாலும் தேவனுடைய வார்த்தை இங்கே துணித்தது வற்றிப்போ. ஆமாம். கர்த்தருக்கு பாய்க்க மாட்டாவதாக. அவனை வற்றிப்போன்னு சொல்கிறதுக்கு உனக்கு சொல்கிறேனே, வற்றிப்போன்னு சொன்னால் அதில் ஒன்றுமே என்ன செய்யாது, இருக்காது. செங்கல் ரெண்டாக பிளந்துட்டு, ரெண்டாக பிளக்கும் போது ஏதோ இவ்வளோதான் பாதை அப்படின்னு பிளக்கும் போது குறைந்தபட்சம் 1 கிலோமீட்டர் தூரத்துக்காக என்ன செய்யணும்? என்னுடைய யோசனை 1 கிலோமீட்டர் தூரத்துக்காக என்ன செய்யணும்? ஏன்னா 20 லட்சம் ஜனங்கள் வராங்க. எவ்வளோ ஜனங்க வராங்க? ஒரே இரவில் 20 லட்சம் ஜனமும், ஆடு மாடுகள், மிருக ஜீவன்கள், வண்டிகள் எல்லாத்தையும் தூக்கிட்டு என்ன செய்யணும்? அக்கறைப்பட வேண்டும். ஏறக்குறைய அது ஒரு கிலோமீட்டர் தூரத்தை வச்சுக்கோமே. ஒரு கிலோமீட்டர் தூரத்தை இவர் கடக்க வேண்டும் என்று சொன்னால் கட்டாயம் 2 நாள் ஆகும். ஆனால் இவங்க போன பாதை எப்படி இருக்க தெரியாது. ஆண்டவர் பிரிக்கும் போது எவ்வளோ பிரிச்சார் நமக்கு தெரியாது. அதனுடைய அகலம் எவ்வளோ. அப்போ அவ்வளோ அகலம் பிரிந்து போனது. பிரிந்ததை பற்றி பிரச்சனை இல்லை. இந்த பக்கம் தண்ணி, இந்த பக்கம் தண்ணி பிரிந்தது. வற்றிப்போன்னு சொன்னார்ல, பிரிவதற்குத்தான் ஆண்டவர் இவனுக்கு கோலை நீட்ட சொன்னார். ஆனால் அவர் சொன்னது வற்றிப்போ என்பது. எப்படி அப்படின்னா, வேதத்தை சொல்லுறது, அவர்கள் கால் நனையாமல் என்ன செய்தாங்களா? செங்கடலை, தண்ணீர் இருக்கிற ஒரு வாய்க்கால் நீங்கள் பிரிச்சுட்டீங்க.
அந்த நேரத்தில் பிரிச்சுட்டேங்க. இந்த பக்கம் மண்ணு தண்ணி ஓடிட்டு இருக்குது, இந்த பக்கம் தடுப்பு வச்சு தடுத்துட்டேங்க. ஓடின தண்ணி ஓடிட்டு இன்னொரு பக்கம் தடுத்துட்டேங்க. சரி, அங்கே தண்ணி போனது ரிவர்ஸில் வருது, இங்கே தடுத்தாச்சு. நடுவில் என்ன இருக்கும்? ஒரு பாதை மாதிரி இருக்கும், தண்ணி இல்லாமல் ஓடாமல் இருக்கும். அந்த இடம் எப்படி இருக்கும்? இடம் எப்படி இருக்கும்? ஏதோ நேற்று இன்னைக்கு தண்ணி பட்டிருந்ததுன்னா பரவாயில்ல. காலாகாலமாக உலகம் உண்டான நாள் முழுவதும் என்ன இருக்குது? தண்ணி இருக்குது. அங்கே சேரும் சகதி கட்டாயம் இருக்குமா இருக்காதா? இருக்கும். அப்போ வண்டிகளை கொண்டு வர்றாங்க, ஆடு மாடுகளை கொண்டு வராங்க. இதெல்லாம் கொண்டு வரும்போது கட்டாயம் வண்டி உள்ள பதியும், கட்டாயம் உள்ள என்ன செய்யும்? கால்கள் உள்ளே பதியும். அப்படியே இல்லாட்டாலும் அந்த தண்ணீர் இருப்பது கால் நனையத்தான் செய்யும். ஆமாம். ஆனால் ஆண்டு சொல்றாரு, கால் நனையாமல் அவர் என்ன செய்தாங்களா? அப்புறம் என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் பிரிக்க சொன்னார். அந்த கடலை அவர் வெட்டாந்தரை ஆக்கினார். ஆழத்தை பார்த்து வற்றிப்போ என்று சொன்னார். அந்த எல்லையில் உள்ள அந்த தரையில் உள்ள தண்ணீர் கூட இல்லாமலே வற்றி போனது. ஆமாம். நம்முடைய ஆண்டுடைய வார்த்தைக்கு எவ்வளோ இருக்குது பாருங்க. நம்ம நினைக்கிறோம் ஒன்றுமே இப்படி தான் பிரித்தது தானே பெருசுங்கிறோம். பிரித்ததை விட அந்த மணலில் இருந்ததான தண்ணீர் கூட இல்லாதபடிக்கு வற்றி போக பண்ணின தேவன் அவர். ஆமாம். ஏன் அப்படின்னா, இவங்க வண்டியை கொண்டு வரும்போது இவங்க வண்டி பதிஞ்சுட்டா என்ன செய்யுது? ஆனால் பின்னால் வந்தாங்க பாருங்க, அவங்களுடைய வண்டி பதிய ஆரம்பிச்சது. ஆமாம். அவர்கள் வண்டி சுழலவும் கழலவும், அது வேக சொல்லுது, அந்த சக்கரங்கள் கழலவும் அது பதிந்து போவதற்கும் சுழண்டு போவதற்கும் உரியதாகவே போச்சு. அவங்கள வேகமாக ஓடி வர முடியல. இவங்க போன வேகத்துக்கு அவங்கள வர முடியலை. அதுக்குள்ளே அந்த 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு போனதான தண்ணீர் வேகமாக கூட நடுவில் விட்டுடுச்சிட்டு முடிச்சு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்யும் போது நேர்த்தியாய் ஒரு வார்த்தை வந்தால் போதும், நம்முடைய வாழ்க்கைக்கு அது போதுமானதாய் நேர்த்தியாய் நம்மை தப்புவிக்கக்கூடியதாய், நம்முடைய வாழ்க்கையில் எல்லா குழப்பங்கள் பிரச்சனைகள் தீரக்கூடியதாய், எதிர்கால நம்பிக்கையற்ற சொல்லை மாற்றி அமைக்கக்கூடியதாகவே தான் இருக்கும். ஆமாம். ஆகவே தான் ஆண்ட சமூகத்தில் உட்காருங்க. நல்லா உட்கார்ந்து அதிகாலையில் உட்கார்ந்து பாருங்கள், இல்லை நேரம் கிடைக்கும் போது உட்கார்ந்து பாருங்கள், அல்லது இரவில் உட்கார்ந்து பாருங்கள். அவருடைய வார்த்தையை கர்த்தர் சொல்லுவார். அது நம்முடைய ஜீவிய காலத்திற்கு போதுமானதாக இருக்கும். ஆமாம். அது தப்புவிக்கும் பாதுகாப்பின் வார்த்தை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு பகுதியை சொல்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு சொல்ல போது பி ட்ரை, வற்றிப்போ அல்லது காய்ந்து போ அப்படின்னு சொன்னால் ரெட் சீல் தான் நடந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த பகுதியை சொல்ல போது அதுக்கு இன்னொரு அர்த்தம் கொடுக்குறான், விடுதலை, தடைகளை உடைப்பது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இஸ்ரவேல் ஜனங்கள் முற்றிலுமாய் விடுதலை பெறுவதற்கும் முன்னேறுவதற்கு தடையாக இருக்கிற தடைகளை உடைப்பதற்கும் தேவன் அதை வற்றிப்போ என்று சொன்னார் அவர். ஆமாம். நம்முடைய வாழ்க்கையின் முன்னேற்றம், வாழ்க்கையிலே நல்ல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஓடிப்போகும் நிலைகள், முன்னோக்கி செல்லும் நிலைகள், இவைகள் தடைகளும் குழப்பங்களும் பிரச்சனைகளும் இருக்கும், எல்லாவற்றிலும் விடுதலை கொடுத்து சுகமாய் கடக்க பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன். ஆமாம். நம்ம ஆகுங்க. இதை ஆவிக்குரிய எல்லையில் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் இது நடந்தது. ஆவிக்குரிய எல்லையில் நம்ம எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் ஆண்டவரை நோக்கி முன்னேறுகிற பாதையில் நம்மை தடையை ஏற்படுத்தக்கூடிய பாரங்கள் இருக்கிறது, தடையை ஏற்படுத்தக்கூடியதான பாவக்கிரியைகள் இருக்கிறது, தடையை ஏற்படுத்தக்கூடியதான சத்ருவின் அக்னி ஆஸ்திரங்கள் இருக்குது. இவை எல்லாவற்றையும் முறியடிப்பதற்கு தேவனுடைய வார்த்தை வசனங்கள் நமக்கு போதுமானது. ஆமாம். கர்த்தர் சொன்ன போது கர்த்தர் செய்வார். அவர் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் சொன்னால் அப்படி நடக்கும். அவர் போயிட்டுருக்காரு, கடலில் போயிட்டுருக்காங்க, கொந்தளிக்கிறது, அலைகள் கொந்தளிக்கிறது, படைகள் அப்படி கவலைத்தக்கதாக போயிட்டுருக்கு. செத்தோம், ஆண்டவரே நாங்கள் சாக போகிறோம் ஐயா, உமக்கு அதை பற்றி கவலையே இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஆண்டவர் பார்த்துட்டு கடலையும் காற்றையும் எல்லாம் பார்த்து இறையாதே அமைதலாயிரு, இறையாதே அவர் சொன்னார் இறையாதே, ரொம்ப கத்தாதப்பா அமைதலாக இருனார். அது கொந்தளித்த அந்த அலைகள் அப்படியே அமர்ந்து சாந்தமாக போயிடுச்சு. அடுத்த கொந்தளிப்பு வரல. வேகமாக அடித்த காற்று அதோடு நின்றுச்சு. அப்படியே பயந்து போய் பார்க்குறாங்க. இங்கே கடலில் உள்ள ஏற்பட்ட பயத்தை விட இவரை பார்த்து தான் பயந்து போய் பார்த்தாங்க. இவர் சொல்லும் போது எல்லாமே நிற்கிறதை சொன்னான். நம்முடைய ஆண்டவர் நமக்கு தீமைகள், சத்ருவின் கட்டுகள், போராட்டங்கள், நிம்மதியற்ற சூழ்நிலைகள், பலவிதமான பிரச்சனைகள் வரும்போது
அவர் வார்த்தையை கேட்பதற்கு ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்திருப்போம். எத்தனை பிரச்சனை உடனே அவருடைய வார்த்தை ஒன்று போனால் வந்தால் போதும், தானாக அமர்ந்து. ஆமாம், வார்த்தை உண்டவன். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்லுவோம், நீ சொல்லு ஆண்டவனே, நீ சொல்லு ஆகும், கட்டளையிட என்ன செய்யும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய ஆவியான இந்த மாதத்தில் நமக்கு நல்ல வார்த்தைகளை தருவாராக. ஆமாம், சொல்லுகிறவர் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் சொன்னார், நாம் இதெல்லாம் பார்த்தோம். ஆனால் கோரேசுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட வார்த்தை என்ன அப்படின்னா, பாபிலோன் சாம்ராஜ்யம் யூப்ரட்டிஸ் டைக்ரீஸ் நதிக்கு இடைப்பட்ட எல்லையில் நல்ல ஒரு கட்டுக்கோப்பான ராஜ்யம் அமைத்திருந்தேன். அவளை ஈஸியாக அவங்க மேற்கொள்ள முடியாது. ஏன்னா அவங்களுடைய கோட்டைகளை சுற்றிலும் அந்த நதி சுற்றி ஓடும். யூப்ரட்டிஸ் டைக்ரீஸ் நதி, 2 நதி ஓடுது. இதான் தாண்டி உள்ளே போக முடியாது. அதற்கண்டு ஷட்டர்லாம் வச்சுருக்குறாங்க, அது வழியாக தான் போக முடியும். அதுக்கண்டு கதவுகள் இருக்கும், அதை தாண்டி தான் நிச்சய முடியும், போக முடியும். எல்லாம் ஷட்டரையும் கதவையும் அடைச்சிட்டா, கோட்டை கதவை அடைச்சாச்சுன்னா உள்ளே யாரும் போக முடியாது. அவ்வளோ சுலபமாக அவரை மேற்கொள்ள முடியாது. பொதுவாகவே இந்த தீவு கூட்டம் மாதிரி இருக்கிற இடைகளில் இருக்கிற நாடுகளை சீக்கிரம் நினைச்ச முடியாது. கவனிக்கிறீங்களா? தீவு கூட்டம் மாதிரி இருக்கக்கூடிய தீவுகள் இருக்கக்கூடிய நாடுகளை சண்டை போடும்போது சீக்கிரம் வெற்றி பெற முடியாது. ஏன்னா ரொம்ப பிரச்சனையான இடம். நமக்கு வான்வெளி, அந்த காலத்தில் வான்வெளி கிடையாது, இது தரவெளிக்கும் போக முடியாது, தண்ணி வழியாக தான் போகணும். ஈஸியாக அணிஞ்சிருவான், தாக்கிடுவான். அதனால தான் சில பெரிய பெரிய சாம்ராஜ்யங்கள் அமைத்த இடங்கள்லாம் என்னென்னா, தண்ணிக்குள்ளே இருக்கக்கூடிய இடங்கள் தான் பெரிய ஆட்களை மாறுறவங்க. பிரிட்டிஷர்கள் அவங்களும் அப்படி தான். கர்த்தருக்கு பாய்க்க மாட்டாங்க, சரி இருக்கட்டும், நமக்கு அது இல்லை. ஆனால் பாபிலோன் சாம்ராஜ்யம் அமைத்து நல்லா இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி ஒரு நாள் வைத்தார். அந்த கோரேசுக்கு முன்பாக சொல்லப்பட்ட வார்த்தை, பாபிலோன் இருக்கும் போதே இவனுக்கு இந்த வார்த்தை வந்தது. கோரேசுக்கு, கோரேசே, உனக்கு முன்னால் என்ன செய்வேன்னா, ஆழங்களை பார்த்து என்ன செய்வேன், வற்றிப்போ என்று சொல்லுவேன். 2 நதி ஓடுது பார், அந்த நதியை எதை மாற்றிடுவேன், வெட்டாந்தரையாக மாற்றிடுவேன். அப்படி மாற்றுறது மாத்திரமல்ல, உனக்கு முன்பதாக நான் சென்று கோணலான செவ்வையாக்கிடுவேன். உனக்கு முன்னால் போவது மாத்திரமல்ல, உனக்கு என்ன செய்வேன், கதவுகள், வெண்கல கதவுகளை உடைத்து, இரும்பு தாழ்பால்களை முறித்து, பொக்கிஷங்கள் எல்லாம் உனக்கு என்ன செய்வேன். அப்போ பாபிலோனின் பொக்கிஷங்களை இவன் தருவேன்னு சொல்லிட்டார். அதுக்கு முன்னால் நடக்க வேண்டிய சம்பவம் என்ன, ஒன்றும் வெட்டாந்தரையாக்கணும், இன்னொன்று என்ன செய்யணும், வற்றி போக பண்ண வேண்டும். 2 நதி போகுது. அவங்களாம் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தாங்க. ஆனால் இவனுக்கு விரோதமாக எழும்பின 2 ராஜ்யங்கள் இணைந்து கூட்டமைப்பாய் இவனுக்கு விரோதமாக வர்றாங்க. மேதியர் பெர்சியர் 2 பேரும் பிளான் பண்ணி வராங்க. ஏதோ திடீர்னு பிளான் பண்ணாங்க, வந்தாங்க, சண்டை போட்டாங்கல்ல, பல ஆண்டுகள் திட்டமிட்டாங்க. இவனை எப்படிடா முறியடிக்கிறது, இந்த நதி வழியாக போக முடியாது, துஷ்ட மிருகம்லாம் இருக்கும், நதி வழியாக போக முடியாது, என்ன செய்வது அப்படிலாம் சொல்லி அவங்க பல யோசனைகள், பலருடைய ஆலோசனைப்படி அந்த நதியின் ஓட்டத்தை என்ன செய்யணும், திருப்பிட்டோன்னா நதி தண்ணி உள்ளே போகாது. ஒரு குறிப்பிட்ட நாளில் நாம் என்ன செய்யலாம், அதை தீர்த்தரலாம், நம்ம செய்திடலாம் அப்படிங்கிற ஒரு திட்டம் அமைத்து ஏறக்குறைய ஒரு 150 மைல், 100 கிலோமீட்டருக்கு அப்புறம் அந்த யூப்ரட்டிஸ் டைக்ரீஸ் நதியினுடைய ஓட்டத்தை திருப்பினாங்க. தரியு என்றதான ஒருவன் அங்கே இருந்து அதுக்கு வேலை செய்தான். அவன் திருப்புகிறான், நம்முடைய சேவரில் வைத்து வெட்டி இன்னொரு பக்கம் திருப்பி விட்டான். அப்போ திருப்பி விட்டாச்சுன்னா சொன்னால் நதி என்ன செய்யணும், அப்படி போயிடும், இங்கே தண்ணி வராது. தண்ணி வராதுன்னு சொன்னால் இவர்கள் காலையிலே ஷட்டரை திறப்பாங்க, இரவிலே ஷட்டரை மூடிடுவாங்க. இவங்களுடைய அமைப்பு அதுக்குரிய சேவகர்லாம் இருந்தாங்க. ஆனால் அங்கே தண்ணியை திருப்பி விட்டுட்டான், தண்ணி வேறு பக்கம் போயிட்டு, இங்கே வரக்கூடிய தண்ணீர் வேகமாக போனது, இதெல்லாம் வேகமாக போய் கோட்டையை சுற்றினது, நேராக பெர்சியன் கால்ஃபுக்குள்ளே போய் வந்துச்சு. இந்த இடம் வெட்டாந்தரை ஆகிட்டு, இந்த இடம் என்ன செய்யிட்டு அது வெட்டாந்தரையாகி மாறிக்கொண்டே வந்தது. அன்றைக்கு இரவு தான் பாபிலோன் தேசத்தினுடைய முடிவு. நல்ல கொண்டாட்டம் கொண்டாடிட்டு இருந்தானுங்க, நல்லா குடிச்சானுங்க, வெறிச்சானுங்க, எல்லாம் பண்ணான். கர்த்தருடைய கையிருப்பு தோண்டி எழுதிது. அப்பவும் ஒரு எச்சரிப்பு வந்தது, ராத்திரியோட ராத்திரி நீ காளி
அந்த வார்த்தையும் சொல்லுது. தானியேல் சொல்லிட்டான், நைட்டா நீ காலி ஆயிருப்பா, தேசமே என்ன செய்யுது, முற்றுப்புள்ளி ஆக்கப்படுகிறதுன்னு சொல்லிட்டாரு. அவன் எல்லாம் தெரிஞ்சு பார்த்துருந்தோம், குடி வெறி எல்லாம் இருந்தானுங்க. கடைசியில் ஷட்டரை மூட மறந்துட்டானுங்க. குடி வெறியில் என்ன செய்யிட்டானுங்க, அந்த ஷட்டரை மூட இரவு ஷட்டரை மூடி இருந்தான்னா இவங்களால வர முடியாது. ஷட்டரை மூட மறந்துட்டாங்க. அவர்கள் வெட்டாந்தரையாக்கப்பட்ட அந்த எல்லை வழியாய் உள்ளே இருந்தாங்க. துஷ்ட மிருகம் எங்கே போச்சு, தண்ணியோடு தண்ணியாக எல்லாம் ஓடிச்சு. இது வெட்டாந்தரையாக்கப்பட்டது. அதெல்லாம் உள்ளே நுழைந்து பாபிலோன் சாம்ராஜ்யத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார்கள். ஆமாம், கர்த்தருக்கு பயமாட்டாவதாக. ஒரு சாம்ராஜ்ய அழிவுக்கும் இன்னொரு சாம்ராஜ்ய தொடக்கத்திற்கும் அந்த ஆண்டவர் சொன்ன வார்த்தை, ஆழத்தை பார்த்து வற்றிப்போ என்று சொன்னார், நதியை பார்த்து வெட்டாந்தரையாக்கும் என்று சொன்னார். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் இது என்ன பிரயோஜனம் நினைக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில் தேவ ஜனத்துக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆதிக்கம், எந்த சத்ருவின் கிரியைகள், எந்த மனித ஆதிக்கம் எத்தனை எழுப்பினாலும் தேவனுடைய ஒரு வார்த்தை நமக்கு வரும்போது கர்த்தருக்கு பயமுண்டாவதாக ஒன்றுக்கு முற்றுப்புள்ளி இடுவார். நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்திற்கு தொடக்கமாய் கொண்டு வருவார் அவர். ஆமாம், அந்த வார்த்தை 2 விதங்களிலே கிரியை செய்ய வல்லமை உள்ளது. ஆமாம், ஆகவே தான் அவர் சொன்னார், அப்படி நடக்கும். கர்த்தருக்கு பயமுண்டாவதாக. ஆமாம், அதுக்கு தான் ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்துருக்கு, ஆண்டவரே நல்ல வார்த்தைகளை எனக்கு தாருமையா, என் எதிர்கால வாழ்வு ஆசீர்வாதமாக என்பதற்கு வார்த்தைகளை தாரும் என்று சொன்னார். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஜீவிய காலம் முழுவதற்கும் போதுமானது. ஆமாம், கர்த்தருக்கு பயமுண்டாவதாக. அந்த வார்த்தையோட வல்லமை தெரிஞ்சிருந்தாங்க ஜனங்கள். இயேசு கிறிஸ்து ஒரு நாள் போயிட்டு இருந்தார். ஒரு 100க்கு அதிபதி அவர்கிட்ட வந்தோன்னா, ஐயா என் மகள் என்னுடைய வேலைக்காரன் என்ன செய்கிறான், சுகமீனமாக இருக்கிறான், நீ சுகமாக்க வேண்டும். ஆண்டு பார்த்தாரு, அவன் தோட்டத்தில் ஒரு அதிகாரி, பெரிய அதிகாரி எல்லாம் பார்த்தா, சரி இப்போ நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னாரு. நீ என் வீட்டுக்கு வருவதற்கு நான் யார், பாத்திரம் நல்ல தகுதியே கிடையாது. ஆனால் ஒன்றே ஒன்று சொல்லும், நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் வேலைக்காரன் என்ன செய்வான். ஆண்டுக்கு பயங்கர ஆச்சரியம். இஸ்ரவேலே இதே போல் விசுவாசம் உள்ளவனை நான் என்ன செய்யலை, பார்க்கல அப்படின்ட்டு. என்னப்பா உனக்கு வேணும், ஒரு வார்த்தை சொல்லும் ஐயா. அவன் சொல்கிறான், நான் 100க்கு அதிபதி, எனக்கு இல்லை 100 பேர் இருக்காங்க, எனக்கு மேலே 1000க்கு அதிபதி. அப்போ எனக்கு மேலே அதிகாரி இருக்கிறார்கள், எனக்கு கீழேயும் அதிகாரி இருக்கிறாங்க. நான் ஒரு அதிகாரத்துக்கு உட்பட்டவன். நான் ஒருவனை போயின்னு சொன்னால் போயிட்டே இருப்பான், நான் நில்லுன்னு சொல்கிற வரைக்கும் நீ போயிட்டே இருப்பான். போயிட்டே இருப்பானா, போயிட்டே இருந்தாலும் எங்கே போவான், எங்கேனாலும் போயிடுவான். என்னுடைய எஜமானுடைய சத்தம் என்ன செய்யலை, நெல்லுங்கிற வார்த்தை வரல. ஆகவே நெல் என்று சொல்லிவிட்டால் எந்த வேலை எந்த பிரச்சனை இருந்தாலும் நின்றுவான். ஆகவே என்னுடைய வார்த்தைக்கு இவ்வளோ வல்லமை இருக்குன்னு சொன்னால், நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவன், இன்னைக்கு இருப்பேன், நாளைக்கு வேலையை விட்டு வெளியே தூக்கிடுவானு. ஆனால் எனக்கு இவ்வளோ வார்த்தைக்கு வல்லமை இருக்குன்னா, சர்வலோகத்தை உண்டாக்கின ஆண்டவர், சகலமும் உண்மாலை உண்டாக்கப்பட்டது. நீ எவ்வளோ பெரிய ஆண்டவர், நீ இங்கேருந்து சொன்னால் போதும்ப்பா, அவன் அங்கே சுஸ்தமாயிடுவான். ஆண்டவர் அப்படியா, சரி போ, விசுவாசம் ஆக கிடவு, நீ போ அப்படின்ட்டார். டைப் மல்டி பர்பஸ் முடிக்க நேரம் வந்துச்சு. சரி, அவனை பார்த்துட்டான். பார்த்த உடனே வீட்டுக்கு வரேன், எதிரே ஒரு வேலைக்காரன் வந்து, ஐயா நல்ல வேலை வந்துட்டேங்க, உங்களுக்கு தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு நினச்சோம். என்ன, அவன் பயங்கரமாக எழுந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டான். ஐயா எப்போ அப்படின்னு கேட்குறான். முதல் கேள்வி எப்போ. அதனால் இவன் பார்த்த மணி 11 மணி. அவன் எழுந்த நேரம் ஒரு 11 மணி இருக்கும். எழுந்து கடை வேலை செய்தான். அப்போ நினைத்தான், இயேசு சொன்ன நேரமும் வேலைக்காரன் சுஸ்தமான நேரமும் எப்படி இருந்துதான், ஒன்றாயிரம். கர்த்தருக்கு பயமுண்டாவதாக. அந்த வார்த்தையின் வல்லமை கர்த்தருக்கு பயமுண்டாவதாக. அவன் சொன்னான், ஜீவிய காலம் முழுவதற்கும் எதிர்காலம் முழுவதற்கும் மாத்திரமல்ல, அவன் சொன்ன நேரத்தில் அற்புதங்கள் நடக்கும். நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை எதிர்பார்க்கிறோமா, நம்முடைய ஒரு வார்த்தைக்கு நம்ம காத்திருப்போம். ஆமாம், கர்த்தருக்கு பயமுண்டாவதாக. இயேசு கிறிஸ்து சீசர்கள் அன்றைக்கி வரல, சீசர்லாம் கூட்டு சேரல, தனியாக முதலாவது போயிட்டு இருந்தார். ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணிட்டு தனியாக அவர் கடற்கரை ஓரம் போயிடும்போது போகிற வழியில் எத்தனை அற்புதம் செய்தாரோ தெரியல. அதனால் மக்கள் கூட்டம் பின்னால் வர ஆரம்பிச்சிட்டு, சீசர் ஒருத்தருமே அவர் கூட இல்லை. அவர் போயிட்டே இருந்தார். கடற்கரை ஓரம் போயிட்டார். அங்கே ஒருத்தர் உட்காந்துருந்தான் பாருங்க, முக்கியமான ஒரு ஆள். வலையை அலசி கொண்டிருந்தான். அலசி கொண்டிருந்தான் என்பது பெரிதல்ல, அவன் வாழ்க்கையில் பயங்கர ஒரு கேள்விக்குறி. எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள், தோல்வி, இதே போல் வாழ்க்கையில் அனுபவிச்சது இல்லை.
ஏன் அப்படின்னா, மீன் பிடிக்க போனவன் வரும்போது கட்டாயம் 2 மீனாவது நினைச்சிருவாங்க, பிடிச்சிட்டு வந்து வலையில் ஏதாவது ஒன்று ஆகப்படும். ஆனால் இவனுக்கு அன்றைக்கி ஒன்று கூட ஆகப்படாது, வலையும் கிழிந்து போனது. அவன் உட்காந்து யோசிச்சுட்டே இருந்தான், இதே மாதிரி என் வாழ்க்கையிலே நடக்கலையா, இங்கே பிறந்து இங்கே வளர்ந்து எல்லாம் செய்தோம், எனக்கு ஒரு மீன் கூட கிடைக்கலன்னா இது என்ன நடக்குதுன்னு தெரியலையே. அவன் யோசித்தான், இதே போல் என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாள் நடந்தால் என்ன செய்வது, செத்தம், எதிர்காலமே சூனியமாய் போய்விட்டது. சரி, இதுதான் போச்சு, வலையும் போச்சு, தோல்வி. இதனால் வரை என் வாழ்க்கையில் நடக்கலைன்னா இது எனக்கு தோல்வியான ஒரு அனுபவம். ஒவ்வொன்றா நினச்சிக்கிட்டு இருக்கிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு அங்கே வந்தவர், கூட்டம் நிறைய வந்தவொடனே கூட்டத்தெல்லாம் பார்க்குறான். இவ்வளோ கூட்டம் வரதை ஒரு நாள் பார்த்தான்னு மீன் நிறைய பிடிச்சிருந்தான்னா சந்தோஷப்பட்டிருப்பான். என்னடா கூட்டம் வருது, இவரை பார்த்தா இவர் பிரசங்கித்தே கொண்டு இருந்தவர். பின்னால் நெருக்கி வந்தவொடனே ஆண்டவர் கேட்டார், அப்போ கொஞ்சம் படகை தரியா. யோசித்தான், சரி கொடுப்போம் அவருக்கு, நமக்கு தான் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் பேசிட்டு போட்டோம் ஒன்று. அப்புறம் என்ன ஏதுன்னு அவருக்கு ஒன்றுமே தெரியாது. ஏறிட்டார், அவர் பிரசங்கித்தார். வேதம் சொல்லுறது லூக்கா 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை விதமாக சொல்லுவது, அவர் பிரசங்கித்தார். பிரசங்கித்து முடித்த உடனே 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். போடுங்கள் என்று சொன்னார். ஆமாம், அப்படியே போடுங்கள் என்று போடு என்று சொன்னார். அவன் கேட்குறான், அப்படியே அவனுக்கு பயங்கர கேள்வி. அவன் அனுபவத்தை சொல்கிறான், நீ யாருன்னு எனக்கு தெரியல, நான் கடற்கரையிலே பிறந்து வளர்ந்தாள், ஏன்னா பேசுகிறானா இல்லையா நமக்கு தெரியாது, ஆனால் அவனுடைய பேச்சு முறைகள் அப்படி தான் இருந்திருக்கும். உங்க பார்த்தா புதுசாக இருக்குது, இந்த ஏரியாவுக்கே இன்றைக்கி தான் நினைச்சிருக்கிறாரு. ஒரு நாள் கூட மீன் பிடிக்க வந்தேன், மீன் வாங்கிட்டு போனது கூட நாங்கள் பார்த்ததில்லை. சரி, அதெல்லாம் பகலில் மீனை என்ன செய்யாது, கிடைக்காது, இரவெல்லாம் கிடைக்கும். ஆண்டு அதெல்லாம் கிடையாது, தள்ளி கொண்டு வலையை தள்ளி கொண்டு எங்கே கொண்டு போவோம், ஆழத்துக்கு. ஆழத்தை பார்த்து வற்றி போன்னு சொன்னவர் இப்போ எங்கே கொண்டு போச்சுறாரு, ஆழத்தை, அதே ஆழத்தை கொண்டு போச்சுறாரு. ஏன்னா ஆழம், குழப்பம், பிரச்சனைகள், எதிர்கால நம்பிக்கைட்ட சூழ்நிலை எல்லாமே அங்கே இருக்குது. இதில் போய் போட சொல்கிறேன் ஆண்டவரே, போட்டால் ஒரு மீன் கிடைக்காது. ஆண்டவர் சொன்னார், போடப்பா ஆழத்தில் போடு அப்படின்னு சொன்னார். சரி, உங்களுடைய வார்த்தையின்படி போடுறேன்னு போட்டான். பயங்கர அதிர்ச்சி. இழுத்தா வலை இழுக்க முடியல, இழுக்க இழுக்க தண்ணிக்குள்ளே இருக்கும்போது வந்துருச்சு. மேலே பார்த்தா மீன் எக்கச்சக்கம் இருக்குது. அவன் பார்த்தான், இது நம்ம படகு மாத்திரம் போதாது, இன்னொரு படகும் வேணும்னு கையை காமிச்சா இன்னொரு படகு நிரப்பியாச்சு. இவன் படகு நிரம்பி இன்னொரு படகு நிரம்பி வலை இன்னும் என்ன செய்யுது. வாழ்க்கையில் இதை மாதிரி என் வாழ்க்கையிலே நான் அனுபவிக்கலப்பா. அதெல்லாம் அப்போ என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொன்னால், எந்த எல்லையிலே இவனுக்கு தோல்வி, எந்த ஆழம் இவனுக்கு ஏமாற்றத்தை கொடுத்ததோ அதே ஆழத்தில் கொண்டு போய் இவனுக்காக ஒரு வார்த்தையை சொன்னவர், போடுன்னு சொன்னவர், போட்ட உடனே அதே எல்லையில் ஆசீர்வாதத்தை கத்த கொடுத்தார் அவர். ஆமாம். நான் இன்னொரு பக்கம் யோசனை எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, இவன் சொன்னான், அனுபவசாலி, சின்ன வயசுலேருந்து எங்கே தான் இருக்கிறேன், கடற்கரையில் இருந்து கொண்டு வருகிறேன். சின்ன வயசுலேருந்து இந்த கடற்கரை ஒவ்வொரு பகுதியும், கடலில் கல்லிய கடலில் ஒவ்வொரு பகுதியும் எனக்கு தெரியும். எப்போ மீன் கிடைக்கும்னு தெரியும், எப்போ கிடைக்காதுன்னு தெரியும். இங்கே பிறந்து வளர்ந்தவன். அவன் அனுபவத்தெல்லாம் சொல்லி பார்க்குறான், திறமையை சொல்லி பார்க்குறான். ஆண்டவர் அதெல்லாம் ஒன்றும் கவனிக்கிறேன். அவர் சொன்னார், போடுன்னு சொன்னார். என்ன சொல்லியிருப்பார் நினச்சா, அங்கே ஆழத்தை பார்த்து சொல்லியிருப்பார். பற்றிப்போ என்று சொன்னவர் இந்த எல்லையிலே மீன்களால் நிரப்பப்படுவதாக. ஆமாம், இவனுக்கு தெரியாத அந்த வார்த்தை சொன்னார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இந்த ஆழத்தை பார்த்து, இந்த ஆழம்தான் அவனுக்கு ஏமாற்றத்தை கொடுத்தது, இதுதான் உனக்கு கவலையை கொடுத்தது, இதுதான் எதிர்கால நம்பிக்கையை அற்ற ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்து நிறுத்தியது, தோல்வியை கொண்டு வந்த நிலைமை. இதே ஆழம்தான் அவனுக்கு வாழ்க்கையில் வெறுமையை கொடுத்து விட்டது. இதே ஆழத்தில் ஆண்டு சொன்னார், எங்கெங்கே மீன் இருக்கோ எல்லாம் இந்த ஆழத்துக்குள்ளே வந்து நிற்க வேண்டும். ஆழம் வெட்டாந்தரையாக்கப்பட வேண்டும், மீன்களால் நிரப்பப்பட வேண்டும். ஆமாம், எல்லா மீனும் வந்துடுச்சு. எங்கெங்கே இருந்ததோ அந்த கலிலே கடலில் இருக்கிற எல்லா மீனும் இங்கே வந்து செவட்டுவதெல்லாம் இங்கே வந்து நின்று வலையை போட்டு இழுத்தான், எல்லாமே அமுட்டுட்டு. வாழ்க்கையில் நினச்சான், அப்போ தான் நினச்சேன், இதை மாதிரி என் வாழ்க்கை நடக்கலன்னு துள்ளி விழுந்துட்டான். எப்பா என்னை மன்னிங்க,
நான் பாவியான மனுஷனை ஒப்பு கொடுத்த உடனே ஆண்டவர் சொன்னேன், இனி யாரை பிடிக்கிறவனா மாறுவேன்? மனுஷரை பிடிக்கிறவனாக இருப்பார். அவனுக்கு தலையை சொல்லிருப்பான், என்னடா இவ்வளோ நேரம் மீனை தானே பிடிச்சான், மனுஷனை பிடிக்கிறது எப்படின்னு அவனுக்கு தெரியாது. மனுஷனை பிடிக்கிற ஒருவேளை வலை அதுக்குன்னு வச்சிருப்பார் போல இவர், என்ன இவர் என்னெல்லாமல் பண்ணுறாரு அப்படின்னு நினச்சிட்டு பின்னாலே போயிட்டான். அப்படி போகும்போது மனுஷனை பிடிக்கிற விதங்களை இவர் சொல்லிகிட்டே வர்றாரு. இவன் ஒரு மனுஷனை கூட பிடிச்சதில்லை. இயேசுவோடு இருக்கும்போது இவன் ஒரு மனுஷனை கூட என்ன செய்யலை, பிடிச்சதில்லை. அப்போவும் நினைக்கிறான், அவர் சொன்னார் மனுஷனை பிடிக்கணும்னு சொன்னார். அவர் இருக்கிற வரைக்கும் ஒரு மனுஷனை பிடிக்கிற, அவர் மறிக்கிற நேரத்திலும் மறுதளிச்சு ஓடின நிலைமை. ஆனால் பெந்தைக்கோஸ்து நாளில் அவன் நிற்கும் போது ஆண்டவர் சொன்ன வார்த்தை எனக்கு நிறைவேறும், உன்னை மனுஷரை பிடிக்கிறவன் மாறும். ஒரு பிரசங்கம் பண்ணான், 3000 வலையில் 3000 பேர். ஆமாம். அப்போ அந்த 3000 பேர் இழுத்துட்டு வரும்போது நினச்சான், கர்த்தர் சொன்னார் இன்னைக்கு நிறைவேறுது. ஆமாம். சில வேளையில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் சொல்லுகிற வார்த்தைகள் உடனடியாக நிறைவேறாமல் போகலாம். உடனடியாக நிறைவேறக்கூடிய வார்த்தைகள் இருக்கும், காலங்கள் நடுவில் நிறைவேறக்கூடிய வார்த்தைகள் இருக்கும். அவர் சொன்னது அவர் ஏற்ற காலத்தில் அவர் நிறைவேற்றி கொடுக்க வல்லவர் அவர். ஆமாம். அப்போ அந்த 3000 பேரை ஞானசாரத்தை கொண்டு வரும்போது நினச்சான், இதுதான் மனுஷரை பிடிக்கிறது. ஆமாம். அப்படின்னு மறுநாள் போய் பிரசங்கம் பண்ண 5000 பேர் இருந்தாங்க. பா இது என்னது? அப்புறம் ஆண்டவர் சொன்னது என்னது, இனி மீன் பிடிக்க மாட்டப்பா, எதை பிடிப்ப நீ? பிடிக்க வேண்டும் என்று சொல்லும் போது சாதாரண 1-2 மீனை பிடிச்சு காமிச்சு ஆண்டவர் சொல்லலை, வலை கிளியத்தக்கதாய் பிடித்து இவன் வச்சிருந்த படகு 2 நிரம்ப பண்ணி வலையிலும் மீன்களை வைத்து தான் சொன்னார், உன்னை மனுஷரை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன் என்று. ஆமாம். அதுக்கு அப்புறம் திரளான மீன்கள் எண்ணிக்கே இல்லை. அவன் உணர்ந்து கொண்டான், தேவன் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் ஜீவிய காலம் முழுவதும் அது நடந்தே. ஆமாம். இன்னைக்கு தேவனுடைய வார்த்தைக்காக நம்ம காத்திருப்போம். ஆண்டவரே நீ சொல்லும் ஐயா, உடனடியாய் நிறைவேறும். எதிர்காலம் வாழ்க்கை முழுவதற்கும் நிறைவேறக்கூடிய வார்த்தைகள் இருக்கிறது. காலங்கள் நடுவே கர்த்தர் வார்த்தை நிறைவேறும். ஆமாம். ஆனால் சொன்னால் அது அப்படி ஒரு நாளும் பொய்த்து போகாது. இஸ்ரவேலுக்கு சொன்னதான வார்த்தைகள் ஒன்றாகியும் தரையில் என்ன செய்யலையா, விழுந்து போகவில்லை. வானம் பூமி ஒளிந்து போகும், வார்த்தையின் ஒரு உறுப்பாக என்ன செய்வதில்லை, ஒளிந்து போவதில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் ஒரு முறை சொல்லி மறுமுறை மாற்றுகிற தேவனும் அல்ல. தெரியாமல் சொல்லிட்டேன் மாணவரன், நான் அன்றைக்கி வசதி வாய்ப்பை பார்த்து சொன்னேன், இன்றைக்கி நிலைமை கஷ்டம், தெரியாமல் சொல்லிட்டேன், வாபஸ் வாங்கிக்கிறேன், மன்னிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு போகிற ஆண்டவர் இல்லை. அவருக்கு எத்தனை கோடி நஷ்டம் வந்தாலும் சொல் தவறாதவர் அவர். ஆமாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உயிர்த்தெழுவேன்னு சொல்லிட்டாருங்க. எது எப்படி இதனால் வரைக்கும் யாருமே பார்த்ததில்லை. உயிர்த்தெழுவேன்னு சொன்னார், யாருமே பார்த்ததில்லை. உயிர்த்தெழுதல் உண்டு என்பதை கேள்விப்பட்டிருக்கிறாங்க. அது என்னைக்கோ நடக்கும் என்பதை, மரித்த பிறகு ஒரு நாள் நடக்கும் என்பதை யோசித்தார்கள். ஆனால் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தினார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அதை சீசன் முன்னால் தன்னை பின்பற்றின ஜனத்துக்கு முன்னாடி உயிர்த்தெழுவேன்னு சொன்னேன், இன்னைக்கு உயிர்த்தெழுந்து நிற்கிறேன். ஆமாம். தொட்டு பாருங்கப்பாங்கிறார். அது சரீர அமைப்பே வேறு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதை சொன்னபடியே செய்து காண்பித்தவர் அவர். ஆமாம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டுடைய வார்த்தையை மட்டும் நீங்கள் வாங்கிடுங்க, அது ஒரு நாள் மாறாது. காலங்கள் நடுவே நிறைவேறும். உடனடியாக கொடுக்கக்கூடிய அற்புதங்கள் உடனடியாக கொடுக்கும். அவர் தீர்க்கதரிசனமாய் சொன்ன அந்த வார்த்தைகள் சில வேளைகளே காலங்கள் நடுவே நிறைவேறி தீரும். அவர் காண்பிப்பார், சொல்ல ஆகும். அதுக்காக தான் ஆண்டவரே நீ சொல்லும் ஐயா கேட்போம். ஆமாம். நீ எனக்கு உடைய வார்த்தையை சொல்லும். இந்த குடும்ப ஆசீர்வாதங்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அற்புதமான வார்த்தைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். வரும்போது உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் எல்லாமே நீங்கள் திட்டமிட்ட இந்த கல்யாணம் வரைக்கும் தான் திட்டமிட முடியும். ஆனால் அவர் திட்டமிடும்போது பிள்ளைகளின் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு அப்புறம் உள்ள நடக்கக்கூடிய காரியத்தை தான் திட்டமிடுவார் அவர். ஆமாம். ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்து சொன்னார், ஒருவனுமே இல்லை, அவனுக்கு பிள்ளையே இல்லை, உன் மூலம் பூமியிலே சகல ஜாதிகள் ஆசீர்வதிக்கப்படும். ஆமாம். இங்கே இருக்கிற ஒன்றும் காணும், பிள்ளையே இன்னும் ஒரு பிள்ளையை காணும். இதில் பூமி முழுவதும் ஐயோ தலையை தெரிஞ்சிருப்பாங்க. அப்படி தான் இருந்திருக்கும். ஆனால் வாசம் இல்லையா, விசுவாசத்தில் அவன் வல்லவன். அப்படி தான் அவர் சொன்னால் போதும். கர்த்தருக்கு மகிமை. அப்போ ஒன்று தான் கொடுத்தாரு. ஒரு 10 பிள்ளைகளை கொடுத்தாலும் என்ன செய்யிருக்கான், சந்தோஷப்பட்டிருக்கிறான். கொடுத்தது என்னது தான், ஒன்று தான் கொடுத்துருக்காரு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் அந்த ஒன்று தான் அதை கொண்டு ஆசீர்வதிக்கிற தேவன் இன்றைக்கும் அந்த சந்ததி அழிந்து போகாதபடி காத்தாராம். அப்போ ஆண்டவனுக்கு சொன்னார், எப்பா உன் சந்ததிக்கு மட்டும் இல்லைப்பா, பூமியின் சகல ஜாதிகளும் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஆமாம். 2 பகுதி வச்சுக்கணும். ஒன்று விசுவாசத்தின் தகப்பன், அவன் ஆண்டவர் விசுவாசித்தான்.
அந்த விசுவாசியின் தகப்பன் என்று நம்ம சொல்கிறோம். அப்போ நமக்கு விசுவாசியின் தகப்பன் யாரை தான் வைக்கிறோம்? யாரை தான் வைக்கிறோம்? ஆபிரகாம் வைக்கிறோம். சந்ததி முறை எடுக்கும்போது தகப்பன் சொல்லும்போது யாரெல்லாம் வச்சுக்கிறாங்க? யூதர்களும் வச்சுக்கிறாங்க, முகமதியரும் வச்சுக்கிறாங்க. அது சந்ததியின் ஆசீர்வாதம். இந்த நமக்கு நாம் அவருடைய இரத்த பிறப்பல்ல, நாம் அவருடைய விசுவாசத்தில் கற்றுக்கொண்டு வந்தோம். ஏன் அப்படின்னா அவருக்குள் இயேசு வந்தார். இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாம் இயேசு மீது விசுவாசம் வைத்து வந்தபடினாலே இயேசுவை வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்ட நமக்கு ஆபிரகாம் விசுவாசத்தின் அவர் சொல்லும்போது அந்த சந்ததி கிறிஸ்துவை என்று பவுல் சொல்லுகிறான். அப்போ ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒன்றுமே இல்லாத காலத்தில் சொல்லும்போது இந்த 3 விதமான ஆசீர்வாதமான சந்ததிகளை முன்வைத்து தான் உனக்குள் பூமியின் சகல ஜாதிகள் ஆஸ்வதிக்கப்படும். ஆமாம், ஏதோ ஒரு சந்ததி மட்டும் ஆஸ்வதிக்கப்படும் என்பதில்லை. அவனுக்குள் பல சந்ததி தோன்றினது, எல்லாமே இல்லை. ஆனால் எந்த சந்ததி குறிப்பிட்டாரோ அது மட்டும் தான் ஆசீர்வாதம் பெற்றது. ஆமாம், உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தை எதை குறிப்பிட்டு சொல்லுகிறாரோ அது கட்டாயம் நிறைவேறும், அது ஆசீர்வாதமாக அமையும். ஆமாம், நம்மளாம் எழுந்துருப்போமா? ஆண்டு சமுத்திரம் ஜெபம் பண்ணும். ஆண்டவரே உமக்கு நன்றி. எல்லாம் எழுந்து ஜெபம் பண்ணுமா? அவர் சொல்ல ஆகும். கட்டளையிடுவது ஒன்று வேறு ஒன்று இருக்குது. அவர் கட்டளையிட நிற்கும், அது வேறகு பார்ப்போம். அவருடைய வார்த்தையிலே ஜீவன் உண்டு, அவருடைய வார்த்தையிலே தெய்வீக சுகம் உண்டு, அவர் வார்த்தையிலே ஆசீர்வாதம் உண்டு, அவருடைய வார்த்தையிலே எதிர்கால வாழ்வின் காரியங்கள் உண்டு, அவர் வார்த்தையிலே ஒன்றுமே இல்லாத சூழ்நிலை வெற்றி உண்டு. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டுடைய வார்த்தைக்கு நம்ம காத்திருப்போம். நீ சொல்லும் ஐயா, நீ சொல்லும். நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. ஒரு வார்த்தை சொல்லும் ஐயா. நீங்கள் வீட்டில் போய் உட்காந்துங்க. ஒருவேளை இங்கே இல்லாமல் இருக்கலாம், இங்கே உள்ள வார்த்தைகளையும் கேட்டிருக்கீங்க. போதும், வீட்டில் போய் உட்காந்து அதிகாலையில் ஒன்று உட்கார்ந்து பாருங்கள், இல்லை உபவாசத்தோடு உட்கார்ந்து பாருங்கள், இல்லை மதியம் நேரம் கிடைக்கும் போது உட்கார்ந்து பாருங்கள், இல்லை இரவு நேரத்தில் உட்கார்ந்து பாருங்கள். எனக்கு ஒரு வார்த்தை வேண்டும் ஐயா. நான் சந்திக்கிற பிரச்சனைகள், ஏமாற்றங்கள், தோல்விகள், எதிர்காலத்தை நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள், என் வேலை காரியங்கள், பிள்ளைகள் காரியங்கள், என் குடும்ப காரியங்கள், பொருளாதார காரியங்கள், சுகபலன் ஆரோக்கியம், ஏதுவாக இருந்தாலும் நீங்கள் ஒரு வார்த்தை மாத்திரம் ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்கள். அந்த வார்த்தையிலே சகல நிறைவு இருக்கிறது, அந்த வார்த்தையில் சகல மகிமை இருக்கிறது, அந்த வார்த்தையில் சகல பரிபூர்ண ஆனந்தம் உண்டு, அந்த வார்த்தையில் பரிபூர்ண விடுதலை உண்டு. அந்த வார்த்தை நம்மை நித்திய காலமாய் நடத்தக்கூடிய மகிமையான வார்த்தை. ஆண்டு சொல்ல, ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லும் ஐயா, நீ எனக்கு ஒரு வார்த்தை சொல்லும் ஐயா. கர்த்தர் சொல்ல ஆகுமே, கட்டளையிடவும் நிற்குமே. கர்த்தர் சொல்ல ஆகுமே, கட்டளையிடவும் நிற்குமே. தேவ வார்த்தைகள் சத்தியம், தேவ செய்கைகள் உத்தமம். கர்த்தர் சொல்ல ஆகுமே, கட்டளையிடவும் நிற்குமே. கர்த்தர் சொல்ல ஆகுமே, கட்டளையிடவும் நிற்குமே. ஹalleluya. ஸ்டீப் பிரதர் ஜெபிக்க முடியும்.
ஹல்லேலூயா. ஆணையிட்டதிலே நஷ்டம் வந்தாலும் அதை தவறாமல் செய்து முடிக்கிற தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவனே, 3 காலகட்டங்களுக்கும் பொருந்துகிற உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தைகள் ஆண்டவரே அப்பா எங்களை இந்த மட்டும் நடத்தி கொண்டு வந்ததே உமக்கு நன்றி ஆண்டவரே. சத்ருவின் தேவனே அப்பா சூழ்ச்சிகள் எங்களை வெள்ளம் போல வாரிக்கொண்டு போகும்படிக்கு சத்ருவானவன் எங்கள் வாழ்க்கையிலே புரண்டு வந்தபோது அவனுக்கு கடபாதிருக்கிற ஒரு எல்லையை உண்டு பண்ணி இம்மட்டும் மிஞ்சி வராதே என்று சொல்லி ஒரு வார்த்தை சொன்னது நிமித்தமாய் நாங்கள் இம்மட்டும் காக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. இப்பொழுதும் உம்முடைய சமூகத்திலே உம்மை தேடி வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையை பார்த்து ஆண்டவரே நீங்கள் வாழ்ந்து சுகமாயிருங்கள் என்று சொல்லி ஆண்டவரே ஒரு வார்த்தை உண்டாகட்டும் ஆண்டவரே. உன் வேதனை நீங்கி சுகமாயிருப்பாயாக என்று ஒரு வார்த்தை உண்டாகட்டும் ஆண்டவரே. உன் இருள் நீங்கி வெளிச்சம் உண்டாகட்டும் என்று ஒரு வார்த்தை உண்டாவதாக. நீ கட்டப்படுவாயாக என்று ஒரு வார்த்தை உண்டாகட்டும் ஆண்டவரே. திறக்கப்படுவதாக எப்பத்தா என்று ஒரு வார்த்தை உண்டாகட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தையின்படி உம்முடைய அடியனாகி எங்களை ஆண்டவரே நீர் கடந்த மாதம் முழுவதும் நன்றாய் நடத்தினீர் ஆண்டவரே. அதே போல உம்முடைய வார்த்தையின்படியே சமாதானத்தோடு நாங்கள் புறப்பட்டு செல்லும்படியாய் ஆண்டவரை வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் கிருபை சமாதானம் சந்தோஷம் நாம் அனைவரோடும் இன்றும் என்று சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.